ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா கோயம்புத்தூரில் சின்ன வேடம்பட்டியிலே அமைந்துள்ள கௌமார மடாலயத்துக்கு ஐயா வருகை புரிந்துள்ளீர்கள். ஐயா சென்னையை ஒட்டிய படப்பை அங்கே சன்மார்க்க சங்கம் நடத்தும் ஐயா திரு பாலகிருஷ்ணன் ஐயா தானே? ஆமாம் ஐயா. ஐயா அங்கே படப்பையில் தாங்கள் என்ன நடத்துகிறீர்கள் என்று சொல்லுங்க ஐயா. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், தர்மசாலை, ஞானசபை இவைகள் அனைத்தும் அங்கே இருக்குங்க. ஐயா எத்தனை ஆண்டுகளாக அங்கே தங்களது? 21 ஆண்டுகளாக அந்த பணி செய்கிறேன். அங்கே குழந்தைகள் யாரும் பயின்று வருகிறார்களா? என்ன பணிகள்? ஒரு 5 குழந்தைகள் இருக்கிறாங்க. ஐயா வணக்கம். தாங்கள் பாண்டிச்சேரியிலிருந்து இந்த விசேஷத்துக்கு, அதாவது ஸ்ரீராம் கார்த்திக் பாலிமர்ஸ் நடத்தும் 22வது ஆண்டு விழா மற்றும் வள்ளல் பெருமான் வருவிக்க உற்ற 191வது ஆண்டு அந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கள் என்று கேள்விப்பட்டோம் ஐயா, பாண்டிச்சேரியிலிருந்து. ஐயா தங்களது பெயர் மற்றும் தாங்கள் வகிக்கும் பதவி எல்லா விவரங்களையும் சொல்லுங்க ஐயா. என்னுடைய பெயர் கணேசன். நான் புதுச்சேரியில் வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்க மெய்ப்பொருள் பேரவை அப்படின்னு வச்சு நடத்திட்டுருக்கோம். வள்ளலாருடைய வருவிக்க உற்ற தினத்திலையும் மிகப்பெரிய அளவில் விழாக்கள் எடுத்து நடத்திட்டுருக்கோம். அண்மையில் கிட்டத்தட்ட 2000 ஆளுநரை சந்தித்து இந்த புதுச்சேரியில் மதுக்கடையும் மாமிச கடையும் அதிகமாக இருக்குது, அதை தடுத்து நிறுத்தணும், எங்களுக்கு 2 நாள் விடுமுறை கொடுங்க, வள்ளலாருடைய ஜோதி தினத்திற்கும் தைப்பூச தினத்திற்கும் திருவள்ளுவர் தினத்துக்கும் 2 நாள் விடுமுறை கொடுங்கன்னு நாங்கள் ஆணை வாங்கியிருக்கிறோம். அந்த ஆணையை ஒவ்வொரு ஆண்டும் இந்த புதுவை பின்பற்றி நடக்கிறதுக்கு உண்டான முயற்சி, பேரணி, விழிப்புணர்வு கூட்டம்லாம் நடத்தி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னை வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சிறப்பு ஐயா. தாங்களும் ஐயா திரு படப்பை ஐயா திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் சேர்ந்து ஒரு பெரு முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக அறிகிறோம் ஐயா. இது பற்றிய செய்தியை ஐயா திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். உண்மைது ஐயா. அதாவது வடலூர் பெருவெளியானது வள்ளலார் நினைத்த மாதிரி அங்கே நடக்கலை. அந்த ஒரு விஷயத்திற்காக ஒன்றுபட்ட உள்ளங்களாகிய கணேசன் அவர்களும் நானும் இன்னும் சிலரும் சேர்ந்து இதற்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசித்த போது, இந்த மாவட்டங்களை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும், அதற்கான ஒரு குழு அமைத்து தலைமை சங்கத்தை ஏற்படுத்தி அதன் வாயிலாக சமயங்களையெல்லாம் கடந்த, மதங்களையெல்லாம் கடந்த, மார்க்கங்களெல்லாம் கடந்த வடலூர் பெருவெளியானது ஒரு சமயத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை ஆட்சி செய்வது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இந்த நிலையை மாற்றி சன்மார்க்கிகளே, சுத்த சன்மார்க்க மெய்யன்பர்களே அந்த வடலூர் பெருவெளி ஆள வேண்டும் என்ற காரணத்தினாலே தான் வலுவான ஒரு தலைமை சங்கங்களை மாவட்டங்கள் தோறும் அமைக்க வேண்டும் என்று இடைவிடாத ஒரு முயற்சியை மேற்கொண்டு சுமார் 27 நாட்கள் பயணம் செய்து தமிழகம் முழுவதும் உள்ள சன்மார்க்க சங்கங்களுடைய வரலாறுகள், செய்திகளை எல்லாம் சேகரித்தோம். அதற்கடுத்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தேதி கொடுத்து அந்த மாவட்டங்களிலே மாவட்ட சன்மார்க்க சங்கங்களை அமைத்துக் கொண்டு வருகிறோம். இதிலே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவாரூர், சிவகங்கை, அடுத்து தஞ்சாவூர், அதற்கடுத்து ஈரோடு, அதற்கடுத்து இப்பொழுது சமீபத்தில் கோயம்புத்தூர், அதற்கடுத்து திண்டுக்கல், தேனி இவைகளெல்லாம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். ஏற்கனவே புதுக்கோட்டை, பெரம்பலூர் இவைகளெல்லாம் ஏற்கனவே பதிவாயிருக்கிறது. அதற்கடுத்து திருநெல்வேலி பதிவாயிருக்கிறது. குறைந்தது ஒரு 16 மாவட்டங்கள் நிறைவு பெற்று விட்டதாக நினைக்கின்றோம். இன்னும் ஏறக்குறைய ஒரு 16 மாவட்டங்கள் இருக்கிறது. இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மாதத்திலே 2 மாவட்டங்களை அமைப்பதற்காக தேதி கொடுத்து அன்பர்களை வரவழைத்து ஜனநாயக முறையிலே அதை தேர்வு செய்து, பொறுப்பாளர் தேர்வு செய்து, அதற்கடுத்து சன்மார்க்க சங்க, மாவட்ட சன்மார்க்க சங்கத்தை அமைத்து அதை எல்லா மாவட்டத்திலும் பதிவு செய்ய வேண்டும் என்பதை ரொம்ப வலியுறுத்தி வருகிறோம். ஐயா, பதிவு என்பது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக என்பதை சொல்லுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அரசாங்கத்திலே பதிவு செய்ய வேண்டும். அது சங்கங்கள் பதிவு செய்யக்கூடிய அலுவலகத்திலே இதை முறையாக பதிவு செய்து அதற்கடுத்து வரவு செலவு கணக்குகள் எல்லாம் அதை செய்வதற்கான ஒரு முயற்சி இருந்தால்தான் அரசாங்கம் இவைகளை கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். அதனால வெகு விரைவில் அடுத்த ஆண்டு, அதாவது 14ஆம்
2014 ஆண்டுக்குள் முழு மாவட்டங்கள், அதாவது 32 மாவட்டங்களையும் அமைப்பதற்கான தீவிர முயற்சி மேற்கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக முடிந்துவிடும் என்று நினைக்கிறோம். 2015ஆம் ஆண்டு ஒரு வலுவான தலைமை சங்கம் ஜனநாயக முறையிலே வடலூர் பெருவெளியிலே அமைத்து அதற்கடுத்து அரசாங்கத்திற்கு இந்த கோரிக்கை வைத்து நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டிருக்கிறோம். இனி HRNC போர்டு இந்த நிர்வாகத்தை ஆளக்கூடாது, சாதியும் மதமும் சமயம் பொய்யே என்று சொன்ன வள்ளற் பெருமானுடைய நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமயத்துறை மட்டும் ஆளுவதல் என்பது கடவுளுக்கே விரோதமானது. அதனாலே இந்த செயல்களை நாங்கள் நிறைவேற்றுவதற்காகத்தான் நாங்கள் மாவட்டங்கள் தோறும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த நாளையும் நாளை மறுநாள் 3 நாளையும் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்காக ஒதுக்கியிருக்கிறோம். விரைவில் அதற்கான தேர்தல் 22ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அடுத்து திண்டுக்கல் மாவட்டம் நவம்பர் 3, 4, 5 3 தேதிகளிலே அங்கு நடக்க இருக்கிறது. அதற்கடுத்து தேனி மாவட்டம் நவம்பர் 28, 29, 30 தேதிகளில் நடக்க இருக்கிறது. இவைகளெல்லாம் எதற்காக செய்கிறோம் என்றால், நம்முடைய சன்மார்க்க சங்க மெய்யன்பர்கள் ஒற்றுமை இல்லாமல் ஆங்காங்கே சிதறி கிடக்கிறார்கள். இவைகளெல்லாம் நாங்கள் ஒன்றுபடுத்தி ஒரு வலுவான தமிழகம் முழுவதும் இத்தனை சன்மார்க்க சங்கம் இருக்கிறது, இத்தனை உறுப்பினர் இருக்கிற என்ற ஒரு புள்ளி விவரத்தை நாங்கள் சேகரிப்பதற்காக இது நிறைவேறிய பிறகு அதை கணினிமயமாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதற்கடுத்து அடுத்த அண்டை மாநிலங்கள், அதற்கடுத்து வெளிநாடுகள் இங்கே இருக்கின்ற சன்மார்க்க சங்கங்களை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியை திருவருள் கூட்டி வைக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். மிக்க நன்றி ஐயா. தங்களது நிலைப்பாட்டினையும் அனைத்து சங்கங்களையும் ஒருமைப்படுத்துவதற்கு தாங்கள் எடுத்துக்கொள்ளும் இந்த முயற்சிகளுக்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் துணை நிற்பார் என்பதை நாங்கள் வாழ்த்து வணங்குகிறோம் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி, இருவருக்கும் நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம்.